காந்தா. இது ஒரு காதல் கதை. ரியல் எஸ்டேட் விஷயமா பக்கத்து ஊர் அட்வொகேட்டை பார்த்து பேச வேண்டியிருந்ததால் காரில் பலத்த யோசனையில் அமர்ந்திருந்தார் குமரன். டிரைவர் காரை நிறுத்தி கூட்டமாக நிற்பவர்களிடம் ஏதோ விசாரித்து கொண்டிருக்க காரில் இருந்து தானும் இறங்கி, "என்னப்பா ராஜா, என்ன பிரச்சனை?" என்று கேட்டார் குமரன். "ஒன்றுமில்லைங்க ஐயா, நாம் போக வேண்டிய ஆஃபீஸ் பக்கம் ஏதோ கட்டட வேலை நடக்குதுன்னு ரூட்டை மாற்றி விட்டதால் இந்த வழி வந்தேங்க ஐயா. இது ஏதோ கருஞ்சோள கிராமமா. இங்கே ஒரு அம்மா படுத்த படுக்கையா இப்போவோ அப்போவோன்னு கிடக்குறாங்களாம். மொத்த ஊர் சனமும் கூடி கிடக்கு. வாங்கய்யா, நாம் வேறு ரூட்டில் போகலாங்கய்யா" என்று காரில் ஏறி ஸ்டார்ட் செய்த டிரைவரிடம், "என்னது, கருஞ்சோள கிராமமா? இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன்" என்று இறங்கி வேகமாக நடந்தவரின் மனம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்றது. +2 வரை கிராமத்து அரசு பள்ளியில் படித்து முடித்ததும் குடும்பத்தோடு நகரத்திற்கு குடிபெயர்த்ததும் மின்னல் போல மனதில் பளிச்சிட்டது. அது ஒரு கனாக்காலம். +2 வரை தன்னுடன் படித்த காந்தாவை மறக்க முடியுமா என்ன? படிப்பில் முதல் ரேங்க், கவிதை, கட்டுரை, பேச்சுப் போட்டி எல்லாவற்றிலும் முதல் என்று ஆசிரியர்கள் அனைவரும் கொண்டாடும் காந்தா குமரன் வீட்டிலிருந்து 4 வீடுகள் தள்ளித்தான் குடியிருந்தாள். பள்ளி கடைசி நாள். +2 பரீட்சை முடிந்து எப்போதும் தோழியுடன் சேர்ந்து வீடு திரும்பும் காந்தா அன்று தனியாக சென்று கொண்டிருந்தாள். பின்னால் சைக்கிளில் வந்த குமரன், "காந்தா, கொஞ்சம் நில்லேன்" என்றதும் திரும்பி அவளிடம், "நான் காலேஜ் படிக்க டவுனுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. படித்து முடித்து நல்ல வேலை கிடச்சதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா?" என்று கேட்ட கேள்விக்கு கண்களில் பயத்துடனும், "நீங்கள் படித்து முடித்து நல்ல வேலை கிடச்சதும் எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுங்க, இப்போ வேண்டாம்" என்று ஓடிவிட்டாள் சிறு புன்முறுவலுடன். இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்த பக்கத்து வீட்டு பெண்மணி காந்தாவின் பெற்றோரிடம் கூற இருவர் வீட்டிலும் வெடித்தது பூகம்பம். காந்தாவின் அப்பா கிராமத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருந்ததால் பஞ்சாயத்து கூட்டப்பட்டு குமரன் மேல் பழி சுமத்தப்பட்டு குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது. அவமானம் தாங்காமல் நகரத்துக்கு குடிபெயர்த்தனர் குமரன் வீட்டார். படிப்பு முடிந்து நல்ல வேலை கிடைத்ததும் வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பிக்க, கல்யாணம் என்றால் காந்தாவுடன் தான் என்று தீர்மானமாக குமரன் கூற, அவமானப்படுத்திய அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்தால் தங்களை உயிருடன் பார்க்க முடியாது என்று பெற்றோர் சொல்ல தனிமரகமாகவே வாழ்ந்து விட்டான் குமரன். நடுவில் தன் நண்பன் மூலம் காந்தாவிடம் பேச முயற்சிக்க அது அடிதடி என போய் தோல்வியில் முடிந்தது. நினைவலைகளை நிறுத்தியது. "குமரா" என்று அழுதபடி கட்டித்தழுவிய குமரனின் பள்ளித்தோழன் ராமனின் கைகள். "என்னடா குமரா, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. டே குமரா, உன் காந்தா சாக கிடக்கிறாடா. அடிக்கடி வந்திருக்கு நெஞ்சுவலி, யார்கிட்டையும் சொல்லலை போல. கடைசியில் ஏதோ வந்து கோமா நிலைக்கு போயிட்டாடா" என்று அழுத ராமனிடம் ஒற்றை வார்த்தையில், "நான் காந்தாவை பார்க்கணும்" என்று கூறியதும் காந்தா அப்பாவிடம் அழைத்து விவரம் சொல்ல, "தம்பி குமரா, காந்தாவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தர முடியுமான்னு கண்ணியமாக கேட்ட உடனே ஆள் வச்சு அடித்த பாவிப்பா நான் 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 வாப்பா, வா வா, வந்து காந்தாவை பாரு" என்று வீட்டினுள் அழைத்து சென்றார். கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த காந்தாவிடம், "கண்ணம்மா, என் தங்கம், காந்தாம்மா, இங்கே பாரு, குமரன் வந்திருக்கான், கண்ணை திறந்து பாருமா" என்று கதறியும் கண் திறக்கவில்லை காந்தா. "காந்தா" என்று கதறி அவள் கைகளை பிடித்த குமரன் அழுததும் மெதுவாக கண்களை திறந்து குமரனை கண்குளிர கண்டாள் காந்தா. இறுக பிடித்த கைகளுடன், "காந்தா, உன்னை இந்த நிலைமையிலையா நான் பார்க்கணும்" என்று காந்தாவின் கண்களை பார்த்து கேட்க, குமரனை காண காத்திருந்த கண்கள் அவனை கண்டதும் மெதுவாக மூடிக்கொண்டன. இறுக பிடித்த அவள் கைகளை தன் கைகளால் பிரிக்க முடியாது சில்லிட்டு போக, "என்னை விட்டு ஒரேடியாக போயிட்டியே காந்தா" என்று கதறிய குமரன் குரல் ஊர் முழுக்க ஒலித்தது. ஊரே அழுதது. இன்று இணைந்த கைகள் அன்று இணைந்திருந்தால் இரு மனங்களும் இணைந்திருக்கும். இது வெறும் கவர்ச்சியால் கவரப்பட்ட காமம் கலந்த காதல் அல்ல, கண்ணியமானது என்று அந்த இரு மனங்களுக்கு மட்டுமே தெரியும்.